இன்றைக்கி நம்ம 2017 ரிலீஸ் ஆன ரஃப் நைட் படத்துடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஹாலோவின் நைட்டை காமிக்கிறாங்க. அந்த டைமில் ஜெஸ் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் எப்படியாச்சும் நம்ம தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆலிஸ் வந்து என்னால் முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் ஆலிஸ். அவள் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்து மொத்தம் கொடுத்து கொடுக்குறா. சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸும் அந்த பாலை தூக்கி வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக கையில் தான் தூக்கி போடுவாங்க. இந்த பொண்ணு என்னன்னா வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு காரி துப்புறா. கரெக்டாக போய்ட்டு அந்த பால் அந்த டம்ளருக்குள்ளேயே விழுந்துருது. இவங்க வின் பண்ணிடுறாங்க. ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஜெஸ் தான் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸை தூக்கி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப அங்கே இருக்கிற செவுத்துல முட்டி அந்த பொண்ணு டமாலு கீழே விழுந்துரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. மொத்தமாக இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸு 4 பேருமே லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம்னே தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. 4 பேருமே ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. அதனால் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஆலிஸ் சொல்கிறா, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாகறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜெஸ் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாங்க. பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆலிஸ் வந்துட்டு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆலிஸ் வந்து ஜெஸ்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம மீட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி மீட் பண்ண போகிறோம், உனக்கு வேற கல்யாணம் ஆக போகுது, எல்லாத்துக்குமே சேர்த்து நீ தான் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஓகே நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு எந்த இடம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், அவனை தான் நம்ம ஹீரோயின் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண போகிறேன், மயாமி போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. எல்லாருமே சேர்ந்து மயாமி ஏர்போர்ட்டில் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஒன்னே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் வந்து ஒரு சரக்கு கொண்டு வந்திருப்பான். அந்த சரக்கை பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு வாங்கி ஓப்பன் பண்ணுவா பாருங்க. டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டோன்னே யாரோ ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் இருக்க எல்லாருமே பயந்துக்கிட்டு படுத்துடுறாங்க. ஐயோ தப்பான இடத்துல ஓப்பன் பண்ணிட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி ஒரு பீச் ஹவுஸ்க்கு வராங்க. இந்த பீச் ஹவுஸில் தான் இவங்க வந்து இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அங்கே வந்தோடனே இந்த பீச் ஹவுஸோடைய சாவி பக்கத்து வீட்டில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறப்ப ஒரு காதல் ஜோடி பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பட்ட பகலில் பரப்பான்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் சாவி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாவிலாம் வாங்கிட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஜாலியாக வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துப்பா வீட்டை ஏதாவது கரகீரை பண்ணி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஸ் தான் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. சரி ஓகே வீட்டை சுற்றி பார்த்தது போதும், பக்கத்தில் இருக்க பார்க்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு போயிட்டு பயங்கரமாக சரக்கடிக்கிறாங்க. இங்கே ஜெஸ்ஸோடைய புது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பிளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அவங்க வந்து புதுசாக வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டை உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. சரக்கடிச்சது பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு பயங்கரமாக ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. செம்ம போதி ஆகுறாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு பப்புக்கு போகிறாங்க. பப்புக்கு போயிட்டு செம்மையாக குத்தாட்டம் போட்டு வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த குண்டு பொண்ணு குடிச்சிட்டு கொலகொலன்னு ஆகிட்டு இருப்பா. டமால் கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு தூக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயின் பீட்டருக்கு கால் பண்ணுறாங்க. பீட்டருக்கு கால் பண்ணிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் இப்போ தான் குடிச்சிட்டு பார்லேருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப, கொஞ்சமாக குடிச்சிட்டு பார்த்து வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், ஃபோனை விட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பொண்ணு என்னன்னா வேற லெவலாக போயிட்டு நான் போயிட்டு ஒரு கால் பாயை புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. யாரும் வந்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. பரவாயில்லப்பா பீட்சா சீக்கிரமாக வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கதவு திறக்கிறாங்க. பீட்சா இல்லை ஒரு பையன் வந்து நிற்கிறான். அவன் தான் கால் பாய் போல. உள்ளே வந்தவொடனே இவ தான் ஜெஸ், இவளுக்கு தான் கல்யாணம் ஆக போது, இவளை நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. ஜெஸ்ஸுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரமாக போயிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஒரே குண்டு பொண்ணு ஆலிஸ் இருக்கா பார்த்தீங்களா, நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அவன் மேலே ஏறி உட்காருவா பாருங்க. அவன் டக்குன்னு கீழே விழுந்து அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் தலை இடிச்சிக்கிட்டு ரத்தம் பொலன்னு ஊற்றுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவள் தான் அவன் ஸ்பாட்லேயே காலி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. முடியவே இல்லை. அப்படியே போயிட்டு ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்க. அப்போ ஆலிஸ் சொல்கிறா, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், நம்ம வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம எல்லாருமே செம போதையில் இருக்கோம், போதை பொருள்லாம் வேறு வீட்டுக்குள்ளே இருக்குது, வந்தால் செமையாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வேறு யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. இப்போ யாரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெளியே போயிட்டு பார்க்குறப்ப பீட்சா டெலிவரி வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையுமே ஒளிய வச்சுட்டு ஒரு பொண்ணு மட்டும் வெளியே போயிட்டு பீட்சா வாங்குறா. அப்படியே கையெல்லாம் நடுங்குது, ரொம்பவும் பயப்படுறா. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப, இங்கேருந்து ஓடி போய் அப்படின்னு சொல்லிட்டு பீட்சாவை மட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்து பீட்சாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்னடி கொலை விழுந்துருச்சு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எனக்கு பசி எடுக்கும் போது மூளை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு பீட்சாவை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லப்பா பீட்சா நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கொலை பண்ணிட்டு பீட்சா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பீட்டர் வேற நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. ஃபோன் அட்டன் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணு
பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ணிடுறா. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறப்ப, ஐயோ இங்கே ஒரு தப்பு நடந்துருச்சுங்க, நான் ஒரு கால் பாயை வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பாய் எதுக்கடி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த ஃபோனை தட்டி விட்டுறாங்க. ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. உடனே இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் யாருக்குமே ஃபோன் பண்ணி பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒலிக்க வச்சிடறாங்க. இப்போ ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு புது ஃபோனை வாங்கணும், புது ஃபோனை வாங்கிட்டு ஒரு லாயருக்கு ஃபோன் பண்ணி நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. 2 பொண்ணுங்க மட்டும் அங்கேருந்து கிளம்பி கடைக்கு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட்ட இந்த பக்கம் பீட்டர் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவளும் போயிட்டாடா அப்படின்னு சொல்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி கேளு, நீ உடனே இங்கேருந்து மயாமி கிளம்பி போயிட்டு அவளை மீட் பண்ணணும்னா எல்லாமே சரியாயிடும், நேரடியாக போயிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் 2 பொண்ணுங்க ஃபோன் வாங்க வந்ததுங்க பார்த்தீங்களா, மாறு வேஷம் போட்டு வந்திருக்காங்களா, மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ பச்சை கலரில் தடவின்னு வந்துட்டு கடைக்கு வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேரெக்டாக போயிட்டு வாங்க நான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு வயசான கப்பல் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்களே போயிட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு வைரஸ் பரவிடுச்சு, மூஞ்செல்லாம் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கும் பரவிடும், ஓரமாக இல்லைங்க, போயிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இந்த 3 பொண்ணுங்களுமே உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கிறப்ப பக்கத்து வீட்டு நாய் வந்துட்டு அந்த டெட் பாடியை பார்த்து பயங்கரமாக குலைக்குது. இப்போ என்னடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பிளர் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு சொல்கிறா, நான் வந்து நாய்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணுவேன், நான் போயிட்டு பேசி தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். நாய் அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு வச்சிருக்கு. இந்த பொண்ணு உள்ளே வரப்ப கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, என்னடி ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வைரம் பஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டெட் பாடியை எங்கேயாச்சும் கொண்டு போய் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கராஜ் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தூக்கிட்டு போயிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இருட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு லைட்டை போடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டோன்னே லைட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சையுமே ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த கராஜில் ஒரு பெரிய டோர் மாதிரி இருக்குது, அந்த டோர் மேலே போயிட்டு கீழே வந்துட்டே இருக்குது. ஃபோன் வாங்க போனாங்க பார்த்தீங்களா 2 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து ஒரு டாக்ஸியில் வந்துட்டு இருக்காங்க. இந்த டெட் பாடி அங்கே இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு குண்டு பொண்ணு வந்து சைக்கிளை வச்சு அந்த டெட் பாடியை மறைக்க பார்க்குறா. அதில் ஏதோ பிரச்சனை போல் அந்த டோர் மேலே போயிட்டு கீழே வந்துட்டே இருக்குது. அந்த ஃபோன் வாங்க போன 2 ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டாங்க, ஐயோ டெட் பாடியை வச்சு இதுங்க விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கையில் எப்படியோ காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி அங்கேருந்து அமுச்சு வச்சுட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே தொங்க விட்டுறாங்க. கண்ணாடிலாம் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே இங்கேருந்து போயிட்டு ஒரு லாயருக்கு கால் பண்ணுறாங்க. லாயருக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்கிறப்ப நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, 15 வருஷம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் எப்படி இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீங்கள் எப்படியாச்சும் இந்த பாடியை ரிமூவ் பண்ண பாருங்கள், அதுவும் யாருக்குமே தெரியாமல், டெட் பாடி இல்லைனா கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த டெட் பாடி என்ன பண்ணலாம், சமைச்சு சாப்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. அட கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் பீட்டரை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ரொம்ப நேரம் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். அவன் இருக்கிற இடத்துலேருந்து மயாமி வரத்துக்கு 6 மணி நேரம் ஆகுமா. அவனுக்கு அடிக்கடியே பாத்ரூம் வருமா, ஸோ அதனால் கீழே இறங்கி போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் டைப்பர் மாட்டி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டைப்பரை வாங்கி மாட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுங்களாம் சேர்ந்துக்கிட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு கடலில் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு ஒரு சின்ன போட் மேலே வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பக்கத்து வீட்டில் அந்த ரொமான்டிக் கப்பிள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இறங்கி வராங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அந்த டெட் பாடியை பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை கீழே தூக்கி போட்டு ஒரு பொண்ணு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே இவங்க இங்கே வந்து கேட்குறாங்க, இந்த டைமில் நீங்கள் என்னமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நாங்கள் போட்டில் ஒரு ரைட் போகலான்னு வந்தோம், அதுக்குள்ளே இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ரொமான்ஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவங்க போனதுக்கப்புறம் இவங்க அப்படியே அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு கடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மட்டும் அந்த டெட் பாடியை தூக்கி அந்த வாட்டர் பைக்கில் வச்சுக்கிட்டு அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு அவள் போயிட்டே இருக்கா. மற்ற 4 பேருமே கரையில் நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுட்டு இருந்தா, அநியாயமாக நாங்கள் ஒன்று சாகடிச்சிட்டோம், சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு கடலில் போட்டு அந்த பொண்ணு திரும்பி வரா. அந்த பொண்ணுக்கு பிரேக் பிடிக்கவே தெரியல, அப்படியே வந்து டமாலி கீழே விழுகிறா. செம்மையாக அடிபட்டுருச்சு. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது வைரம் பஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் அங்கேருந்து நகர்த்திக்கிட்டே போகிறப்ப தான் பார்க்குறாங்க பக்கத்து வீட்டில் ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா இவங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஐயோ எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா, இந்த பிரச்சனையை நான் போயிட்டு சரி பண்ணிட்டு வரேன், அந்த ஆளுக்கு என் மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறா. இந்த 2 பேரையுமே கரெக்ட் பண்ணிடுறா. 2 பேருமே கரெக்ட் பண்ணி ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சவொடனே இந்த பொண்ணு கேட்குறா, அங்கே ஒரு கேமரா இருக்கே, அந்த கேமராவில் எல்லாமே ரெக்கார்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன இது சும்மாவா, அதுக்காகவே நான் என்னுடைய உயிரை கொடுத்து உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகிறாங்க. கடற்கரைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு
எடுத்து பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோவில் கடற்கரையில் அந்த டெட் பாடி கரை ஒதுங்கிருக்கு. ஐயோ இந்த டெட் பாடி நம்மளை விட்டு போகாது போலி, யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு எல்லாருமே உட்காந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இந்த டெட் பாடி நம்மளை விட்டு போகாது போலியே, துண்டு துண்டாக வெட்டி ஒன்றா புதைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் வேறு யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு பொண்ணை மட்டும் போயிட்டு கதவை திறக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறா. போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கதவை ஓப்பன் பண்ணோடனே அவன் டக்குன்னு குடுன்னு உள்ள ஓடி வந்துட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பார்க்குறான். அந்த பொண்ணு ஓங்கி ஒரு அடிட் பாருங்க, அவள் தான் அவன் மட்டையை அப்படியே கீழே விழுகிறான். என்னடி போலீஸே அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறப்ப அவன் போலீஸாக இருக்க வாய்ப்பே இல்லை, என்னை வந்து ரேப் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே இவனை உள்ளே தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்குறாங்க. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி போயிட்டுது. அவன் போட்டுக்கிற அண்டர்வேரை பார்த்துட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா, இவன் தான் நான் கால் பண்ண கால் பாய் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டால் ஒருவேளை 2 பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படியே இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. பெட்டில் படுக்க வச்சுட்டு செக் பண்ணுறாங்க, உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பையன் மயக்கத்தில் தான். ஃபஸ்ட் அந்த டெட் பாடி எங்கேயாச்சும் வெளியே தூக்கிட்டு போயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பையன் காரில் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பையன் காரில் தான் வந்திருக்கான். அந்த காரில் அந்த பையனையும் ஏற்றிக்கிட்டு டெட் பாடியை தூக்கி காருக்கு மேலே வச்சுக்கிட்டு காரை வேகமாக ஓட்டிக்கிட்டே போய்ட்டு இடத்துல பிரேக் போடுவாங்க பாருங்க. காரும் போய்ட்டு ஒரு இடத்துல இடிச்சிக்கும், அந்த டெட் பாடியும் கீழே விழுந்துடும். கார் ஓட மாட்டேங்குது. அப்படியே காரை தள்ளிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருமே உட்காந்துட்டே இருக்கிறப்ப ஜெஸ்ஸும் ஆலிஸும் செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே ஜெஸ் வந்து கோச்சிக்கிட்டு நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிட்டா. எல்லாருமே உட்காந்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஏதோ ஃபோன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க போயிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்தான் பார்த்தீங்களா ஒரு பையன், அவனுடைய ஃபோன் தான் அடிக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஃபோன் அடிக்கல, யாரோ வந்து அவனை ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ யாரோ வந்து வெளியே கதவை தட்டுறாங்க. இவங்க போயிட்டு 2 போலீஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஐடி கார்டை காமிச்சு நாங்கள் உள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு தீவிரவாதி அங்கே இருந்து தப்பிச்சு வந்துட்டான். கடைசியாக வரப்போ ஒரு நகை கடையில் நிறைய வைர நகைகள்லாம் திருடிட்டு வந்துட்டான். அவன் இதுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நல்ல வேலை அவன் திருட்டு பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. இவன் இறந்து போயிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறப்ப அவனை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் தீவிரவாதி தான், உங்களுக்கு எந்த விதத்துலையுமே தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இந்த குண்டு பொண்ணு சொல்கிறான், நான் தான் சார் எகிரி குதிச்சு அவனை சாகடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, இவங்க வந்து தப்பிச்சு வரப்ப நிறைய வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டான், அந்த வைரம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தெரியல சார், தேடி கண்டுபிடிப்போம், ஒரு வீட்டில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு மட்டும் அந்த கால் பாயை படுக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அவன் முழிச்சு இந்த பொண்ணு கூட சண்டைக்கு வந்துட்டான். 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் பயங்கரமாக கத்துறான், என்ன ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தூக்கி காமிக்கிறான். அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. கீழே காமிக்கிறான். டிவி ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஏதோ ஒன்று ஆன் ஆகி டிவியில் வந்துட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த 3 பேருமே பயங்கர கொடூரமானவனுங்க, வீட்டுக்குள்ளே வர மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க 2 போலீஸும் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, செத்து போயிட்டான் பாருங்க, அந்த 3 பேருடைய ஃபோட்டோவும் தான் போட்டிருக்காங்க. உடனே எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீவிரவாதிகளாம் உடனே கன் எடுத்து எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அந்த வைரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு பார்க்குறப்ப ஜெஸ்ன்ற பேரில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த லெட்டரை படிக்கிறாங்க. இந்த குண்டு பொண்ணு ஆலிஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. நிறைய சாரி கேட்டு நம்ம 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நம்ம 2 பேரும் எவ்வளோ ஒன்றா இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கா. கொஞ்சம் நெஞ்ச நக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே வெளியே வந்து பார்க்குறா, எல்லாரையுமே கட்டி போட்டு 2 பேர் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அந்த சத்தம் கேட்டோடனே ஒரு தீவிரவாதி மேலே வரான் கன் எடுத்துக்கிட்டு. இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தவ அங்கே ஏதோ ஒரு ஸ்ப்ரே இருக்கும், அந்த ஸ்ப்ரேவை தூக்கி அவன் மூஞ்சில் அடித்து அந்த கன்னை பிடுங்கி அவனையே மிரட்டுறா. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப அங்கே ஒரு கை விலங்கு இருக்கும், அந்த விலங்கு எடுத்து நீயே மாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுக்குறா. அவனும் மாட்டிக்கிறான். மாட்டினோடனே இந்த பொண்ணு அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று எடுத்து தொடையில் நல்லா தேய்ச்சி அவன் வாயில் ஓட்டிட்டு வெளியே வரா. வெளியே வந்துட்டு அந்த தீவிரவாதி எப்படியாச்சும் சுட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏதாவது குறி தப்பி பற்ற போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்துட்டே இருக்கா. உடனே அந்த தீவிரவாதி அவன் கன் எடுத்து அங்கே இருக்க யாரையாவது போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எகிரி அந்த தீவிரவாதி மேலேயே குதிக்கிறா. அந்த தீவிரவாதிக்கு செமையாக அடிப்படுது, கன்லாம் கீழே விழுந்துருச்சு. 2 பேரும் செமையாக சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த தீவிரவாதி கையில் கன்று கிடச்சிருது. அவன் கன் எடுத்து நம்ம ஹீரோயினை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்து இன்னொரு கன் எடுத்துடுறாங்க. அந்த கன் எடுத்து சுடலான்னு பார்க்குறப்ப கையை பின்னாடி கட்டி வச்சிருக்காங்க. கால் பாய் கொஞ்சம் காலை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு கீழே வச்சு அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. அந்த தீவிரவாதி அங்கேயே செத்து போகிறான். நம்ம ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கிறப்ப மேலே இருந்தான் பாருங்க அந்த தீவிரவாதி போட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு கீழே வந்துட்டு அவன் இன்னொரு கன் வச்சிருக்கான் போல, அந்த கன்னை வச்சு மிரட்டுறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆலிஸை சாகடிங்க, என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கார் செம்ம வேகமாக வந்து கண்ணாடிலாம் உடச்சிக்கிட்டு அந்த தீவிரவாதி அடிச்சு தூக்கி அப்படியே அவன் அங்கேயே சாகடிக்குது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த பீட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் செம போதையில் வந்திருக்கான். அவன் கண்ணு மணி தெரியாமல் ஓட்டிகிட்டு வந்து
ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இவங்க போயிட்டு பார்க்குறாங்க, நல்ல வேலை பீட்டர் போதையில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோனுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்குது. இவங்க வந்து தீவிரவாதியை சாகடிச்சதுனால இவங்களுக்கு எந்த விதத்துலையுமே கேஸ் இல்லாமல் அப்படியே இவங்களை அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.